பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான கலந்தாய்வு காலை 10 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. 433 கல்லூரிகளில் உள்ள சுமார் 2,33,000 இடங்களை மாணவர்கள் தேர்வு செய்ய உள்ளனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். 2024-25 கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகின்றது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த கலந்தாய்வை துவங்கி வைக்க இருக்கின்றார். இந்த ஆண்டை பொறுத்தவரை சுமார் 433 கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 2,33,376 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஒப்புதல் வழங்கியிருந்தது. அதன்படி அதன் கீழ் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்துகின்றது. இதற்காக ஏற்கனவே மே 6ஆம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்க கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டது. மே 6 முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை சுமார் 2,53,000 மாணவர்கள் விண்ணப்ப பதிவை செய்திருந்தார்கள். அதில் இறுதியாக 1,99,988 மாணவர்கள் இறுதியாக சான்றிதழ் பதிவேற்றம் செய்யப்பட்டு கட்டணங்களை கட்டி அவர்களுக்கான தரவரிசை என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை 10 மணிக்கு சிறப்பு ஒதுக்கீட்டிற்கான மாணவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது துவங்க இருக்கின்றது. சிறப்பு ஏற்கனவே பொது பிரிவை தாண்டி 3% சிறப்பு பிரிவினருக்கு என்று முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான சிறப்பு ஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படும். அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படித்து சிறப்பு ஒதுக்கீட்டில் இரண்டிலுமே வரக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. மொத்தம் 710க்கும் மேற்பட்ட இடங்கள் என்பது இந்த கலந்தாய்வில், அதாவது முதல் 2 நாட்கள் இருக்கக்கூடிய கலந்தாய்விற்கு தகுதி பெற்றிருக்கின்றன. இதற்காக சுமார் 430க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். மொத்தம் 1,99,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்ததில் இந்த ஆண்டு சுமார் 36,000 அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். வரும் 29ஆம் தேதி அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு என்பது தொடங்கி இருக்கின்றது. வரக்கூடிய 25ஆம் தேதி இந்த அரசு ஒதுக்கீடு தவிர்த்து இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவினர் மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது நடத்தப்பட இருக்கின்றது. தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tneaonline.org என்ற இணையதளம் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்து தொடர்ச்சியாக இந்த நடைமுறைகளை தொடங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த TNEA வெப்சைட் மூலமாக மாணவர்கள் எப்படி இந்த விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என்பது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் எப்படி அந்த குறிப்பிட்ட தேதியில் லாகின் செய்வது, அவர்களுக்கான விருப்ப கல்லூரியை எத்தனை கல்லூரிகள் வேண்டுமானாலும் அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு வாய்ப்பினை அரசு வழங்கியிருக்கின்றது. அதன்படி மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த கல்லூரியில் பிடித்த பாடத்திட்டத்தை தங்களுக்கு முன்னுரிமையாக கொடுக்கும் பட்சத்தில் அதனை பரிசீலித்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அவர்களுக்கான இந்த தற்காலிக இடஒதுக்கீட்டு ஆணையை வழங்கும். அதனை மாணவர்கள் மீண்டும் உறுதி செய்ததன் பின்பாக அவர்களுக்கான இறுதி ஒதுக்கீட்டு ஆணை என்பது கொடுக்கப்படும். அதை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் கல்லூரியில் சேரலாம். அடுத்த சுற்றுக்கு மாணவர்கள் செல்லலாம். இதற்கான கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கலந்தாய்வு என்பது செப்டம்பர் மாதம் வரை நடைபெற இருக்கின்றது. 29ஆம் தேதி முதல் பொது பிரிவினர் மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது தொடங்கி செப்டம்பர் 4ஆம் தேதி இறுதியாக முடிவடைகின்றது. அதன் பின்பாக மீதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மீண்டும் இந்த மாப் அப் கவுன்சிலிங் என்று சொல்லப்படக்கூடிய மீண்டும் நிரவல் செய்யக்கூடிய கலந்தாய்வு என்பது நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. முதல் நாள் இன்றைய தினம் சிறப்பு பிரிவு மற்றும் அரசு பள்ளியில் படித்த இரண்டும் வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கலந்தாய்வு காலை 10 மணிக்கு தொடங்குகின்றது. இன்று காலை முதல் இரவு வரை அவர்கள் விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்யும் பொழுது நாளை அவர்களுக்கு அந்த கல்லூரி என்பது இறுதி செய்யப்பட்டு அவர்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு அந்த இறுதி ஒதுக்கீட்டு ஆணை என்பது வழங்கப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்திருக்கின்றது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.